சேலத்திலே ரகசிய மீட்டிங் போட்டு எடப்பாடி அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய கடல் போன்ற இயக்கம். அந்த இயக்கத்துடன் கூட்டணி என்பது எதுவும் கிடையாது. கூட்டணி ரொம்ப வலுவிழந்து கிடக்கிறது என நிறைய அரசியல் கட்சியினர் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் தற்சமயம் கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தைகளை அதிமுக மும்புற தீவிரப்படுத்தி இருக்கிறது. அடுத்த கட்டமாக அதிமுக கூட்டணியிலே பாமக வந்திருக்கிறது, தேமுதிக உள்ளே வரப்போகிறது. நமது ஜான் பாண்டியன் முதற்கொண்டு அதே போல சின்ன சின்ன ஃபார்வர்ட் பிளாக் கட்சிகள் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியிலே தான் நாங்கள் இருக்கிறோம் என அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தைப்பொங்கலை முன்னிட்டு சேலத்திலே ரகசிய மீட்டிங் ஒன்றை போட்டிருப்பதாகவும் அந்த மீட்டிங்கிலே பாமக எம்எல்ஏ ஒருவரும் கலந்திருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப பாமகவை பொறுத்தவரைக்கும், அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் அப்பா மகன் பிரச்சனை. கட்சி என்னுடையதான், என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ராமதாஸ் அவர்களுக்கிடையே ஏகப்பட்ட பிரச்சனை என்பது போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாமகவிற்கு 4 எம்எல்ஏக்கள் இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுல 2 பேர் பார்த்தீங்க அப்படின்னா வரும் தேர்தலிலே அதிக இடங்களிலே வெற்றி பெறக்கூடிய அந்த இடத்தை மட்டும் தக்க வைக்க வேண்டும் என அந்த இருவரும் அன்புமணியின் பக்கம் இருப்பதாக கூட செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அன்புமணி சமீபத்தில் தான் அதிமுகவுடன் கூட்டணி என்பது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் கொடுத்திருந்தார். ஆனால் ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அறிவிப்பையும் கொடுக்கவில்லை. அன்புமணி வைத்த கூட்டணி என்பது செல்லாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக் கொண்டு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று தினம் நமது ராமதாஸ் அவருடைய முக்கிய தலைவர் தான், ராமதாஸுக்கு மிக 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 ஒரு முக்கியமான நபராக அறியப்படக்கூடிய ஒருவரிடத்திடம் சேலத்திலே போடப்பட்ட ரகசிய மீட்டிங்கிலே எடப்பாடி பழனிசாமியிடம் சந்தித்து பேச்சுவார்த்தை என்பது நடத்தி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் ராமதாஸை எப்படியாவது திமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து விட வேண்டும். திமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தால் மட்டும்தான் அன்புமணியை வீழ்த்த முடியும். அன்புமணியை வீழ்த்தினால் அதிமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற மாதிரி கணக்குகளை திமுக போட்டு வைத்திருக்கிறது. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாகத்தான் ராமதாஸுக்கு மிக நெருக்கமான ஒரு நபர் எடப்பாடி பழனிசாமியிடம் சந்திப்பு நடத்தி பேச்சுவார்த்தையும் நடத்திவிட்டு அந்த பேச்சுவார்த்தை என்பது வெற்றி பெற்றதாகத்தான் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. நமது அண்ணன் சி.வி. சண்முகத்தின் மூலமாகத்தான் இந்த ஏற்பாடுகள் அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதே போல பாமக கூட்டணிக்குள் வரவைத்ததும் நமது சி.வி. சண்முகம் அப்படிங்கிற செய்திகள் கூட தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவிற்கு மிக 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 ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் மட்டும் அதிமுக வெற்றி வகை சூடியாக வேண்டும். அந்த வெற்றி என்பது தனி பெரும்பான்மையுடன் கிடைக்கக்கூடிய வெற்றியாக இருக்க வேண்டும். அதாவது கூட்டணி பற்றின கூட்டணி ஆட்சிக்கு இடமளிக்கக்கூடிய அந்த வகையிலோ அல்லது ஒருவேளை தோல்வியை தழுவி விட்டால் கண்டிப்பாக அதிமுக அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதுதான் ஏற்படும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.